வணக்கம். இன்னைக்கு நேற்று என்ன அதிகாரம் பார்த்தோம்? நேற்று என்ன சார் அதிகாரம் பார்த்தோம்? என்ன சொல்றீங்களா? நானே சொல்லுவோம். இல்வாழ்க்கை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நாளைக்கு வந்து நம்ம சங்கரிக்கம் பார்க்கலாம். தான் நிறைய இருக்கு. வெக்காமை தானே, வெக்காமைன்னு ஒரு அதிகாரம் ஃபுல்லா எடுத்தாச்சு நினைக்கிறேன். அடுத்தது நல்குறவு அப்படின்னு ஒரு இருக்கு. நல்குறவு நாளைக்கு சங்கரிக்கம் பார்க்கலாம். நல்குறவு அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்குறவு அப்படின்னா அப்படின்னு ஒரு அதிகாரம். இது நல்குறவு பார்த்தீங்கன்னா பொறுப்பால் அப்படின்ற இதுல ஒரு அதிகாரம், பொறுப்பாளர்கள் அதிகாரம் தான். நல்குறவு அப்படின்னு அர்த்தம்னா அனுபவிக்க ஏதும் இல்லாமை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நல்குறவுனா அனுபவிக்க ஏதும் இல்லாமை அப்படின்னு சொல்லு. அப்படின்னா வறுமை நட்ட சாட்டா வறுமை அப்படின்னு அர்த்தம். அதானே நல்குறவு அப்படின்னா வறுமை. கவனிங்க, இப்பதான் ஸ்டார்ட் ஆகி ஒரு பொருள் பார்க்கலாம். இன்மையின் இன்னாதது யாதெனின். இன்மையின் இன்மை அப்படின்னு அர்த்தம். இன்மையின் இன்னாதது, இன்மையின் இன்னாதது, இன்மையின் இன்னாதது யாதெனின். இன்மையின் இன்னாதது யாதெனின். இன்மையின் இன்மையின் இன்னாதது யாதெனின். இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மையின் இன்னாதது யாதெனின். இன்மையின் இன்னாதது யாதெனின். இன்மையின் இன்மை ஒண்ணு இல்லை. இன்மை அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம். இன்மை அப்படின்னா வறுமை. எல்லாம் சிலபஸ் இருக்கு சார். நல்குறவு அப்படின்னா வறுமை. நல்வரவு இல்ல, நல்குறவு அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம். இன்மை அப்படின்னா வறுமை. இன்னா அப்படின்னா அர்த்தம். இன்மைனா வறுமை, இன்னா அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி கிடையாது. இன்னா அப்படின்னா துன்பம் அர்த்தம். ஒண்ணு நான் கூட சொன்னல, ஃபர்ஸ்ட் 3 வார்த்தை படிங்க, அதுலயே மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்மையின் இன்னாதது யாதெனின் அப்படியே அர்த்தம். இன்மைனா வறுமை, வறுமையை போன்று. இன்மை அப்படின்னா வறுமை, இன்மையின் அப்படின்னா வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால், அதானே வறுமையை போன்று துன்பம். வறுமையினால ஒரு துன்பம் தானே. வறுமையை போன்று துன்பம் தருவது யாதென்றால் எதுன்னு கேட்டா இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்றாங்க. வறுமையை போன்று துன்பம் தருவது யாதென்றால் அது வறுமையே. அதான் மீனிங். வறுமையை போன்று அதுக்கு ஈக்குவலே எதுவும் இல்லை. அதானே வறுமையை போன்று துன்பம் தருவது யாதனே எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா வறுமைதான். வறுமையை போன்று துன்பம் தருவது வேற எதுவும் இல்லையா, அது வறுமை தான் அப்படின்றார். வறுமையை இன்மையின், இது கூட சம்டைம்ஸ் நான் அந்த வார்த்தை கட் பண்ணிட்டு போயிடலாம். இன்மையின் இன்னாதது யாதெனின். இன்னா துன்பம். இன்மையின் இன்னாதது யாதெனின். இன்மையின் இன்மையே இன்னாதது மீனிங் என்ன? வறுமை. வறுமையை போன்று துன்பம் தருவது யாதென்றால் அது வறுமையே. வறுமையை போன்று துன்பம் தருவது எது என கேட்டால், வறுமையை போன்று துன்பம் தருவது எது என கேட்டால் அது வறுமையே. எக்ஸாம்ல உங்களுடைய தேர்வுல வறுமையை போன்று துன்பம் தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, நம்ம என்ன வறுமை போன்று துன்பம் தருவது எது, அது எப்படி வரும், அதே இருக்கும் அப்படின்னு நாம நினைப்போம்ல. வள்ளுவர் என்ன சொல்றாரு, வறுமையை போன்று துன்பம் தருவது யாதெனில் அது வறுமைதான். வறுமை தவிர வேற எதுவும் கிடையாது. அது ஈக்குவல் வறுமைதான். இன்மையின் இன்னாதது யாதெனில் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பண்ணலாம். அடுத்த பொருள் நாளைக்கு சங்கரிக்கம் ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு
நிறைய இருக்குல்ல கேட்டீங்களா? நான் காட்டுறேன். இது கீழே தொல்வரவும் தோலும் தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக தொல்வரமும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை. நல்குறவு என்னும் நசை. சார் கேக்குதா சார்? தொல்வரமும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை. சார் கேக்குதா சார்? ஹலோ சொல்லுங்க சார். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பகை திறந்தெளிதல்ன்ற அதிகாரத்துல வந்து 6 தான் சார் எடுத்தீங்க. ரிமைனிங் 4 இருக்கு சார். ஓ, பகை திறந்தெளிதலா? ஆமா சார். ஓகே சரி பாப்போம். 4க்கு மட்டும் இடம் விட்டுறீங்கன்னா இடம் விட்டு ஸ்டார்ட் பண்ணனால இதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த 4 எடுத்துறேன். அந்த 4க்கு மட்டும் இடம் விட்டுறீங்க வந்துடும். சரிம்மா, இப்ப நம்ம பார்க்கறது நல்குறவு. முடிச்சேன்னு 4 தானே, அது 4க்கு மட்டும் இடம் விட்டுறீங்க. தொல்வரமும் தோலும் கெடுக்கும் தொகையாக அப்படியே அர்த்தம். தொகையாக அப்படியே அர்த்தம். தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை அப்படின்றாங்க. அப்படின்னா அர்த்தம், ஒருவனுக்கு வறுமை. இது வந்து நசை அப்படின்னா விருப்பம் அல்லது பேராசை அப்படின்ற பொருள் வரும். நசைனா பேராசை அல்லது விருப்பம் அப்படின்ற பொருள் வரும். ஆனா இப்போ வள்ளுவர் என்ன சொல்றோம், அந்த பேராசை அப்படின்ற பொருள் வரும். காரணங்களா, நல்குறவு என்னும் நசை அப்படின்னா அர்த்தம். நல்குறவுனா அர்த்தம் வறுமை. நல்குறவு என்னும் நசை, வறுமையின் காரணமாக பேராசை ஒருவனுக்கு ஏற்பட்டால். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து என்கிட்ட காசே இல்லை, சாப்பிடறதுக்கு கூட காசு இல்லை, ஒரு வறுமைனா இப்போ கூட கொரோனா காலத்துல வேலை இல்லைன்னு வச்சுக்கலாம். வேலை இல்லாத காலத்துல ஃபுல்லா வறுமையா இருக்குது. வறுமையின் காரணமாக எனக்கு ஒரு பேராசை ஏற்படுது. ஏன் நம்ம வந்து தவறான முறையில பொருளீட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசை ஏற்படுது. வறுமையின் காரணமாக பேராசை எல்லாருக்கும் ஏற்படாது, எனக்கு ஏற்படுது அப்படின்னா வறுமையின் காரணமாக எனக்கு பேராசை ஏற்படுது. நல்குறவு என்னும் நசை. நசைனா பேராசை அர்த்தம். ஒரு விருப்பம் ஒரு பொருள். இந்த இடத்துல ஒரு பேராசை அப்படின்ற இதுல சொல்றாங்க. பெருவிருப்பம் அல்லது பேராசை நினைச்சலாம். வறுமையின் காரணமாக ஒருவனுக்கு பேராசை ஏற்படுமானால் அவனுக்கு என்ன வரும் அப்படின்னா தொல்வரவும் தோலும் கெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியா? தொகையாக கெடுக்குமா. தொகையாகனா மொத்தமான அர்த்தம். தொகைனா எவ்வளவு சார் ஆச்சு அப்படிங்கிறதுனா மொத்தமா எவ்வளவு தொகை அப்படின்னு கேட்கறோம்ல. அப்போ ஒருவருக்கு நல்குறவு காரணமாக அல்லது வறுமையின் காரணமாக பேராசை ஏற்பட்டால், வறுமையின் காரணமாக பேராசை ஏற்பட்டால் அவனுடைய பரம்பரை புகழும். அதான் தொல்வரவு அப்படின்னா பரம்பரை. பரம்பரை பேரு பரம்பரை சொல்லுவாங்கல்ல, பரம்பரை பெருமையும் தோலும் அப்படின்னா புகழும். வறுமையின் காரணமாக ஒருவனுக்கு அந்த 4க்கு மட்டும் எடுத்து வச்சுங்க. சொல்றேன், இது முஸ்தவனை பார்த்தலாம். ஸ்டார்ட் பண்றேன், திருப்பி அது பண்ணா. வறுமையின் காரணமாக ஒருவனுக்கு பேராசை ஏற்பட்டால் நாம அவனுடைய பெற்றோருடைய பேரும் கெடுக்கும், அவனுடைய பரம்பரைன்னா பரம்பரை அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. அப்போ பரம்பரை பெருமையும் என்னுடைய பரம்பரை புகழும் கெடுக்கும் மொத்தமாக அல்லது ஒரு சேர. தொகையாக அப்படின்னா ஒரு சேர. ரெண்டுமே கெடுக்குமா. என்னுடைய பரம்பரை பெருமையும் கெடுக்கும், என்னுடைய பரம்பரை புகழும் கெடுக்கும் அப்படின்றாங்க. எக்ஸாம்ல திருக்குறள் எக்ஸாம்ல திருவள்ளுவர் அதாவது நல்குறவு என்னும் நசை ஏற்பட்டால், அதான நல்குறவு என்னும் நசை ஏற்பட்டால் எது கெடுக்கும் அல்லது எவை கெடும், எவை கெடும் அல்லது எது கெடும். பாருங்க, எது கெடும் பார் அல்லது எவை கெடுங்கப்பா. ஏன்னா எது கெடும் 2 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு சேர கெடும் சொல்லியிருக்காங்க, ஒண்ணு மட்டும் சொல்லல. எக்ஸாம்பிள்ல எது கெடுக்கும் பார் அப்படின்னு போட்டு எவை கெடுக்கும். ஆக்சுவலி எவைதான் போடணும், எவைதான் 2 போடணும், ஒண்ணு போட்டு போடக்கூடாது, 2 சொல்லியிருக்காரு. அப்போ வறுமையின் காரணமாக ஒரு பேராசை ஏற்பட்டால் எது கெடுக்கும்? பரம்பரை புகழையும் பரம்பரை பெருமையும் கெடுக்கும். பரம்பரையோட பெருமை பரம்பரையோட புகழும் ஒரு சேர கெடுக்கும் சொல்றாங்க. ஒன்னா போயிடுமா, ஒரு சேர கெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
எக்ஸாம்பிள் இப்படி எழுதலாம். பரம்பரை பெருமையும் பரம்பரை புகழும் ஒரு சேர கெடுக்கும் எப்போது அப்படின்னு கேட்டா, நல்குறவு என்னும் நசை ஒருவனுக்கு ஏற்பட்டால். நல்குறவு என்னும் நசை ஒருவனுக்கு ஏற்பட்டால் பரம்பரை புகழும் பரம்பரை பரம்பரை பெருமை ஒரு சேர, தொகை அப்படின்னா ஒரு சேர, ஒருங்கு அப்படின்னா ஒரு சேரம், ஒருங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருங்கு அப்படின்னா ஒரு சேர அப்படின்னு தொகைனாலும் மொத்தமா அப்படி சொல்றதுல ஒரு சேர ஒன்னா அப்படி மொத்தமா ஒரு சேரனா மொத்தமா ஒருங்குனாலும் ஒரு சேரனா. சரி, அடுத்த ஒரு பாடம் நல்லா இருக்கு. இன்மையின் இன்னாது யாரு பார்த்தோம், இன்மையின் ஃபர்ஸ்ட் குறள் பார்த்தோம். இப்ப தொல்வரமும் தோளும் கெடுக்கும் தொகையாக ஒருங்கு நல்புறவு என்னும் நசை. ஏதுவா ஒருவனுக்கு வறுமையின் காரணமாக அங்க பாத்துருந்தாங்களேன், வறுமையில துன்பம் தருதுன்னா வறுமை தான் அப்படின்றதான் பார்த்துருக்கோம். பார்த்து வச்சுங்க, அந்த குறள் முக்கியமானது தெரியுது. ஏன்னா வறுமையை கொண்டு துன்பம் தருது எது அப்படின்னு கேட்டா, அது போய் நம்ம வறுமையே அப்படின்னு நம்ம போட மாட்டோம், படிக்காம போனோம், அதனால கேட்பாங்க. சரி, ஒருவனுக்கு வறுமை போன்று வறுமையின் காரணமாக பேராசை ஏற்பட்டால், பேராசை ஏற்பட்டால் வறுமையின் காரணமாக பேராசை ஏற்பட்டால் அது அவனுடைய பரம்பரை பெருமையையும் புகழையும் ஒரு சேர கெடுக்கும் அப்படின்னா மொத்தமா. குரல் மாட்டாங்க. சரி, மேல பிறந்தார் அப்படின்னா வறுமையில பிறந்தவங்க. பிறந்தான்னா இல்லாம பிறந்தவங்க வச்சுங்க. பிறந்தார் கண்ணேயும் இன்மை பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோறு தரும். சொற்பிறக்கும் சோறு தரும். பிறந்தார் கண்ணேயும் இன்மை பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோறு தரும் அப்படி சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம், இன்மை அப்படின்ற ஒரு கொடுமை, அதாவது இல்ல வறுமையே என்னதுன்னா ஒரு கொடுமை தான். வறுமை இல்லாத ஒரு கொடுமை தானே வறுமை என்னும் கொடுமை. இப்போ நான் நல்ல குடியில பிறந்திருக்கேன், எனக்கு வறுமை ஏற்படுதுன்னு வச்சுங்களேன். வறுமை என்னும் கொடுமை நல்ல குடியில் பிறந்தவர்களிடம், நல்ல குடியில பிறந்திருக்காமா ஆனா ரொம்ப வறுமை, அந்த வறுமையின் காரணமாக என்ன சொல்றாங்கன்னா இழிந்த சொல் பிறப்பதற்கான சோர்வை உருவாக்கிவிடும் சொல்றாங்க. நல்ல குடியில பிறந்திருக்கான் ஆனா வறுமையில இருக்கான், என்ன சொல்லுவாங்க, சோம்பேறிங்க அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க. அப்படி சொல்றாங்க, பிறந்தார் கண்ணேயும் இன்மை. நல்ல குடியில பிறந்தவங்க கிட்டையும் வறுமை ஏற்படுமானால் இழிவந்த சொல் பிறக்கும். இழிவந்த சொல் பிறக்கும். இழிவந்தனா இழிசொல் பிறக்குமா. இந்த இழிசொல் பிறந்துச்சுனாலே அவங்களுக்கு என்னது சோர்வை தரும் அப்படின்றாங்க, சோர்வை உண்டாக்கிடும் அப்படின்றாங்க. மீனிங் என்ன அப்படின்னா, பிறந்தார் கண்ணேயும் இன்மை அப்படியே அர்த்தம். பிறந்தார் கண்ணேயும் இன்மை அப்படியே அர்த்தம். இல்லாமை எனும் கொடுமை நல்ல குடியில் பிறந்தவங்க, இல்லாம அப்படின்ற கொடுமை நல்ல குடியில பிறந்தவர்களிடம் இழிசொல் பிறப்பதற்கான ஒரு சோர்வையை உருவாக்கிடும் சொல்றாங்க. ஏன்னா ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்றாரு. பார்ப்போம். இல்லாமை எனும் கொடுமை
நல்ல குடியில் பிறந்தவரிடம், நல்ல குடினா நல்ல பிறந்த குடியில் அர்த்தம். நல்ல குடியில் பிறந்தவரிடம், பிறந்தவரிடம் இல்லாமை என்பதுமே நல்ல குடியில் பிறந்தவரும் எழுந்த சொல் பிறப்பதற்கான இந்த இல்லாமை அது மட்டும் வந்துச்சு வச்சுங்களேன், இல்லாமை இருந்தாலும் எல்லா இதுவும் வந்துருமா. எழுந்த சொல் பிறப்பதற்கான, எழுந்த சொல் பிறப்பதற்கான சோர்வை உருவாக்கிடும் சொல்றாங்க. அந்த இன்மை இருந்துச்சுன்னா சோர்வை உருவாக்கிடும். இல்லாமை எனும் கொடுமை நல்ல குடியில் பிறந்தவர்களிடம், இல்லாமை எனும் கொடுமை நல்ல குடியில பிறந்தவரிடம் எழுந்த சொல் பிறப்பதற்கான சோர்வை உருவாக்கிடும் சொல்றாங்க. அடுத்த குறள் பார்க்கலாம். நல்குறவு புரிச்சது இல் பிறந்தால் கண்ணேயும் இன்மை. நல்ல குடியில பிறந்தவர்கிட்டயும் இன்மை. இல் பிறந்தனா நல்ல குடி, நல்ல குடியில பிறந்தவரிடத்தும் கண்ணேயும்னா கண்ணா கண்ணு கிடையாது, இடம் அப்படின்னு அர்த்தம். கண்ணுனா இடம். அப்ப கண்ணேயும்னா இடத்திலேயோ இன்மை இருந்ததுன்னா, இன்மைனா வறுமை, இன்மைனா வறுமை, இன்னாவினா துன்பம். இல் பிறந்தால் கண்ணேயும் இன்மை. நல்ல குடியில பிறந்தவர்கிட்டும் வறுமை ஏற்பட்டால் அது என்ன ஒரு வாய்ப்பை தந்துவிடும் அப்படின்னா, எழுசொல் பிறப்பதற்கான சோர்வை தந்துவிடுமா. நல்ல குடியில பிறந்தவர்கிட்ட மட்டும் ஏன்டா நம்ம எல்லாம் ஒழுக்கமா இருக்கிறோம், நம்ம கிட்ட ஒரு இது வறுமை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எழுந்த சொல் பிறப்பதற்கான சோர்வை உருவாக்கிவிடும் இந்த இன்மையா. எக்ஸாம்பிள், எழுந்த சொல் பிறப்பதற்கான சோர்வை யாரிடம் உருவாக்கிவிடும் அப்படின்னா, நல்ல குடியில பிறந்தவர்கிட்ட அந்த எழுச்சொல்லை உருவாக்கி சோர்வை உருவாக்கி. அப்போ அப்படின்னா இன்மை எனும் கொடுமை. அடுத்த பார்க்கலாம். நல்குறவு என்னும் இடும்பை. நம்ம இன்னா அப்படின்னா துன்பம் பார்த்தோம். இன்னா அப்படின்னா துன்பம், இடும்பை அப்படின்னா துன்பம் தான். நல்குறவு என்னும் இடும்பையில், நல்குறவு என்னும் இடும்பையில் பல்குறை, நல்குறவு என்னும் இடும்பையில் பல்குறை துன்பங்கள் சென்று படும் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா. நல்குறவு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பல வகையான துன்பங்களும் அதுல இருந்து அப்படியே இது போதை வந்து சொல்றாங்க, அப்படியே ஒன்னொன்னா ஒரு ப்ராப்ளமா ரைஸ் ஆகிட்டே வருமா. நல்குறவு என்னும் இடும்பையுள், நல்குறவுன்னு அர்த்தம் வறுமை, இடுமைன்னு அர்த்தம் துன்பம். அப்ப நல்குறவு மட்டும் வந்துச்சுன்னா பல்குறை பல வகையான பல்குறை துன்பங்கள் சென்று படும் அப்படின்னா கிளர்ந்து எழும் அர்த்தம். கிளர்ந்து எழும். நல்குறவு என்னும் இடுமையில் பல்குறை துன்பங்கள் சென்று படும். நல்குறவு என்னும் இடுமையில் பல்குறை துன்பங்கள் சென்று படும் சொல்றாங்க. வறுமை எனும் துன்பத்திலிருந்து, வறுமை என்னும் துன்பத்திலிருந்து, வறுமை எனும் துன்பத்திலிருந்து பல வகையான, வறுமை வந்தாலும் துன்பம் தானே. வறுமை என்னும் துன்பத்திலிருந்து பல வகையான துன்பங்கள் கிளர்ந்துடும். வறுமை மட்டும் வந்துச்சுன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமா ரைஸ் ஆகுன்றாங்க. வறுமை என்னும் துன்பத்திலிருந்து பல வகையான துன்பங்கள் கிளர்ந்து எழும் அப்படின்னா ஒன்னொன்னா மறைக்கும். கிளர்ந்து எழும். வறுமை என்னும் துன்பத்திலிருந்து பல வகையான துன்பங்களும் கிளர்ந்து எழும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அதிகாரத்துல 10 குறள் இருக்குன்னா அந்த சிலபஸ்ல டாபிக் மட்டும் அந்த 10 குறள் படிச்சிருக்கு. ஃபுல்லா 1300
30 குறள் படிக்க தேவையில்ல, நம்ம நடத்துற அதிகாரம் மட்டும் படிங்க, எல்லாமே கவர் ஆயிடும். அழகா இது பண்ணிக்கிறேன். எப்படி எழுதுன்னு நான் சொல்றேன் வீட்ஸ்லாம். சரியா? நற்பொருள் நன்குணர்ந்து, நற்பொருள் நன்கு உணர்ந்து, நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும். ஒரு குறள் இது எந்த அதிகாரம் அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு கம்மி. எத்தனாவது குறள் எல்லாம் கேட்க மாட்டாங்க, மீனிங் தான் கேட்கறாங்க. ஏன்னா மனப்பாட பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பொருள் புரிஞ்சு என்ன சொல்றா, இது நீங்க எப்படி உள்வாங்கி படிச்சிருக்கீங்க அப்படிதான் திருக்குறள் கேட்கறாங்க. அப்படியே மனப்பாடம் பண்ணி இது அர்த்தப்பலா பொருட்பலா எத்தனை அதிகாரம் அப்படிலாம் கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி உங்க எக்ஸாம்ல. நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும், நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும் சொல்றாங்க. சொல்லினும் நல் பொருந்தார் நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும் நற்பொருந்தால் சொற்பொருள் சோர்வுபடும். சொற்பொருள் சோர்வுபடும். பேரா சொல்றாங்க. நற்பொருள் நன்கு உணர்ந்து அப்படின்னு அர்த்தம் அரிய நூல்கள் கருத்துக்களையும் அரிய நூல்களுடைய கருத்துக்களை ஆராய்ந்து சொன்னாலும் நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும். கிளியரா சொல்றாங்க பாருங்க. அதாவது நற்பொருள் அப்படின்னா அரிய நூல்களை, அரியனா கிடைத்திருக்க அரிய நூல்கள்ல இருந்து கருத்துக்களை ஆராய்ச்சி சொன்னாலும் நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும், அரிய நூல்கள் பலவற்றை ஆய்ந்துணர்ந்து சொன்னாலும் அதனை சொல்பவர் யாரு அப்படின்னா, சொல்பவர் வறியவராக இருந்தால் அந்த கருத்து எழுப்படாமல் போகும் சொல்றாங்க. இப்போ ஒரு பெரிய பணக்காரமா, இது உலக நடப்பு தானே, அன்றாட வாழ்வுல அப்படி சொல்றாங்க, அன்றாட வாழ்வுல நடக்கக்கூடிய செய்திகள் தான் இது, உண்மைகள் தான். அதாவது நல்ல கருத்து சொல்லுவான், அவன் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம இருப்பான்னு வச்சுக்கலாம், ஒண்ணுமே இல்லாம பெரியவரா இருக்கான்னு வச்சுக்கலாம், ஏழையா இருக்கான். அவன் சொல்ற சொல்லி எடுபடுமா அப்படின்னா வேஸ்ட் அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வேஸ்ட்ன கண்டுக்க மாட்டாங்கல்ல, அதே அவங்களோட ஈக்குவலா அப்படிதான் நடக்குது உலக நடப்பா இருக்கு. அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் அரிய நூல்களை கற்றுணர்ந்து ஆராய்ந்து சொல்லினும் சொல்பவர் வறியவராக இருந்தால் அவருடைய கருத்து எடுபடாமல் போகும் அப்படி சொல்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவரும் கொஞ்சம் இதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க நல்குறவு அப்படின்ற அதிகாரத்துல சொல்றாங்க. சொற்பொருள் சரி, நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தால் சொற்பொருள் சோர்வுபடும் அப்படின்றாங்க. பார்க்கலாம். அரிய நூல்கள் பலவற்றை கற்றுணர்ந்து, அரிய நூல்கள் நான் சொல்ற மாதிரியே தான் கேட்கணும் அவசியம் இல்லை, என்னோட ஐடியா இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கான்செப்ட் புரிஞ்சுங்க. அரிய நூல்கள் பலவற்றை ஆராய்ந்து, பலவற்றை கற்றுணர்ந்து ஆராய்ந்து சொல்லினும், ஆராய்ந்து சொன்னாலும் சொல்பவர் வறியவராக இருந்தால், இருப்பின் அக்கருத்து எடுப்படாது, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ சொல்றாங்க விட்டுருவாங்க. நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லிடும். என்னதான் நல்லா படிச்சவனா இருக்கும், ஆனா வறியவரா இருக்கான்னு வச்சுக்கலாம், அவங்களுடைய கருத்து எடுப்படாமல் போகும் சொல்றாங்க. நல்புறவுடைய ஒரு கொடுமையை பத்தி சொல்றாரு. அறம் சாரா அறம் சாரா நல்குறவு இயன்றதாயினும், அறம் சாரா அறஞ்சாரா நல்குறவு, அறம் சாரா நல்குறவு இயன்றதாயினும் அறம் சாரா நல்குறவு இயன்றதாயானும் பிறன் போல நோக்கப்படும்.
அறம் சாரா நல்குறவு, அறம் சாரா நல்குறவு ஈன்றதாய் ஆனாலும், அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாய் ஆனாலும் அல்லது ஈன்ற தாய் ஆனும் திறன் போல நோக்கப்படுன்றாங்க. கிளியரா பாருங்க. அறம் சாரா நல்குறவு அப்படின்னு அர்த்தம். வறுமை வந்தது அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வறுமை வந்து சொல்லிட்டு தவறான வழி நம்ம ஈடுபடவும் கூடாதுன்னு சொல்றாங்க. அறம் சாரா நல்குறவு பாருங்க. வறுமை வந்தது என்பதற்காக அறநெறியிலிருந்து இல்ல அறத்தை சாரா விலகி நிற்பவனை பெற்ற தாய் கூட அவனை அயலானதாக தான் கருதுவான். அயலான் போலதான் கருதுவான் சொல்றாங்க. அதாவது வறுமை அறம் சாரா நல்குறவு, அறம் சாரா இருக்கிறான். நல்குறவு வந்ததற்காக அறம் சாரா இருக்கிறான். அறத்தை சாராம இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அறவழிக்கு மாறாக பொருளை ஏற்றான். அதானே பாருங்க. வறுமை வந்தது என்பதற்காக பொருள் பாருங்க. அறம் சாரா இது எப்படி படிக்கணும்? நல்குறவு அறம் சாரா அப்படி படிச்சா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒன்னொன்னு வார்த்தைகள் எப்படி இருக்கும். வறுமை வந்தது என்பதற்காக அறநெறியிலிருந்து விலகி இருக்கிற ஒருவனை அவன் ஈன்ற தாயே அவனை தன் மகன் போல பார்க்க மாட்டானாம். இப்ப நான் திருடுறேன், எனக்கு வறுமை, ஆனா வறுமையின் காரணமாக நான் திருடுறேன் அப்படின்னா எங்க அம்மா வந்து என்ன பெற்ற பிள்ளை மாதிரி பார்ப்பாங்களா இல்ல பிறர் மாதிரி பார்ப்பாங்களா? கண்டிப்பா பிறர் போலதான் பார்ப்பாங்க. மூன்றாம் நபர் போலதான் பார்ப்பாங்க அப்படி சொல்றாங்க. ஏன்னா அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாய் ஆனாலும் என்ற தாய் ஆணும் பிறன் போல நோக்கப்படும். அப்படி படிக்கணும். நல்குறவு வறுமை தானே. நல்குறவுனா வறுமை. வறுமை வந்தது என்பதற்காக நல்குறவு அறம் சாரா. அறம் சாரா அறத்தை சாராமல் இருக்கும் ஒருவன். அறத்தை சாராமல் அப்படின்னா அறநெறியிலிருந்து இல்லாமல் அதான அறத்தை சாராமல் இருக்கும் ஒருவனை அவனது பெற்ற தாயே அவனது பெற்ற தாயை எப்படி நினைப்பாங்க அப்படின்னா அந்நியனாகவே பார்ப்பாள். அந்நியனா மூன்றாம் நபர். அந்நியனாகவே பார்ப்பாள். அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயினும் பிறன் போல நோக்கப்படும். எக்ஸாம் என்ன பண்ணா கொஸ்டினை இந்த குரலே கொடுக்காம, குரல் ஃபுல்லா கொடுப்பாங்க நம்பிட்டு இருக்காதுங்க. குரலே கொடுக்காம ஈன்ற தாயே ஒருவனை பிறன் போல நோக்குவாள். ஈன்ற தாயே அவனை பிறன் போல நோக்குவாள் எப்போது அப்படின்னு கேட்டா அறம் சாரா நல்குறவு அப்படின்னு போனால அப்படின்னு அறநெறியிலிருந்து விலகிய ஒருவனை அவன் தாயே ஆனாலும் அந்த தாய் என்ன நினைப்பா அப்படின்னா மூன்றாம் நபரை போல அல்லது அந்நியனாகவே பார்ப்பாள். எக்ஸாம்ல கேட்டு விட்டுருவாங்க. ஒருவனது தாயே பெற்ற பிள்ளையை அந்நியனாக பார்ப்பான் எப்போது அப்படின்னா ஒருவன் அறநெறியிலிருந்து விலகி இருக்கும் போது. எப்போ வறுமை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ ஒரு ரீசன் சொல்லக்கூடாது. வறுமைதான் வரும், ஆனா உழைச்சி கொஞ்சம் முன்னேறலாம்ல. அறநெறியிலிருந்து விலக கூடாதுல்ல. அதான் வறுமை வந்தது என்பதற்காக அறநெறியிலிருந்து விலகலாம். பாத்தீங்கன்னா வறுமை வந்தது அப்படி வறுமை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் திருட அப்படின்னு கூடாது. வறுமை வந்து என்பதற்காகவும் நம்ம அறநெறியிலிருந்து விலகக்கூடாது. விலகினான்னா நம்மளோட தாயை வந்து மாற்றம் இதுதான் பார்ப்பாங்க. அந்நியனாக பார்ப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. காட்டுக்குள் போகலாம். நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினோம். நற்பொருள் நல்லா சொன்னீங்க. நம்ம வறுமை உள்ளவர் சொன்னா அந்த கருத்து எடுப்பதா சொல்றாங்க. நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தால் சொற்பொருள் சோர்வுப்படும். நல்லா இருப்பாரு பொருள். அடுத்த பாடலாம். என்றும் வருவது கொள்ளோ
இன்றும் வருவது கொல்லோ. இது வந்து கொல் அப்படின்னா ஒரு அசைச்சொல், ஒரு ஒரு இனிய ஓசைக்காக நம்மளுடைய ஃபீலிங், நம்மளோட உணர்ச்சியை சொல்றதுக்காக ஒரு அந்த கொல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். கொல்லுன்னா சாவடிக்கிறது. ஒரு பெண்ணை பார்த்து மான் கொல் மயில் கொல் அப்படின்னா, கொல் என்பது ஒரு ஒரு அசைச்சொல் சொல்லுவாங்க. ஒரு இனிய ஓசைக்காக ஒரு சில சொற்களை சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை பார்த்து மான் கொல் மயில் கொல் என்றால் இவர் மானோ அல்லது மயிலோ என்று கூறுவதாக அர்த்தம் சொல்லுவாங்க. இந்த பெண் மானா அல்லது மயிலா அப்படின்னு நம்மள சொல்ல மாட்டாங்க, ஆண்கள். சரி, பெண்களை சொல்லுவோம். சோ இன்றும் வருவது கொல்லோ நெருநலும். நெருநல் அப்படின்னா நேற்று அர்த்தம். இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும். நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. கோழிக்கான நிரப்புனா நிரப்பு அப்படின்னா நிரப்பு. இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. இப்போ வறுமையில இருக்கான் ஒருத்தன், ஒரு வறுமையில இருக்கான். அவன் என்ன நினைப்பான், நேற்று நம்ம 2 வேளை தான் சாப்பிட்டோம், இல்ல 1 வேளை தான் சாப்பிட்டோம் வறுமையின் காரணமாக. இன்னைக்காவது நம்ம 3 வேளை வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு தான் நினைப்பான். அப்போ கொலை செய்வது போல கொன்றது இருக்குல்ல, கொலை செய்வது போல நேற்று கொடுமைப்படுத்திய வறுமை. கொலை நிரப்புனா வறுமை சொல்லலாம். கொலை செய்வது போல நேற்று கொடுமைப்படுத்திய வறுமை இன்னையே வராம இருக்கணும்ல, இன்னையே வரக்கூடாது. நேற்று என்ன கொலை பண்ற மாதிரி ஒரே ஒரு வேலை தான் சாப்பிட்டேன், 2 வேளை அப்படியே பசி அப்படியே குடலை புடுங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1 வேளை தான் நான் சாப்பிட்டேன். இன்னைக்காவது அந்த கொலை செய்வது போல கொடுமைப்படுத்திய கொடுமை வறுமை இன்றைக்கும் தொடர்ந்து வராமல் இருக்க வேண்டும், இன்னைக்கும் வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த வரியவன் இயங்குவான். அப்படி சொல்றாங்க. நேற்று நான் கஷ்டப்பட்டேன், இன்னைக்காவது நான் வயிறார சாப்பிடணும் அப்படி நினைச்சுதானே அந்த வரியவன் இயங்குவான், அந்த வறுமை விட்டவன் இயங்குவான் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். இன்றும் வருவது கொல்லோ, இன்னைக்கும் வரக்கூடாது அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? நெருநலும், நெருநல் அப்படின்னா நேற்று. இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் இறப்பு. நேற்று என்ன கொடுமைப்படுத்திச்சுப்பா வறுமை, 1 வேளை கூட நான் சாப்பிடல, இல்ல 1 வேளை தான் சாப்பிட்டேன், அட்லீஸ்ட் இன்னைக்காவது நான் அந்த வறுமை பிடியிலிருந்து நான் விலக விரும்புறேன் அப்படின்னு தானே ஆசைப்படுவான் வறுமை விட்டுறவன். அதுதான் சொல்றாரு, என்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. பார்க்கலாம், கொன்றது போலும் நிரப்பு. கொலை செய்வது போல, கொலை கொண்டதுன்னா கொலை, கொலை பண்றது மாதிரி சாப்பிடலாம் ஒரு மாதிரியா இருக்கும்ல. சரி, கொலை செய்வது போல கொடுமைப்படுத்திய வறுமை. கொடுமை போல நேற்று கொடுமைப்படுத்திய வறுமை இன்றும் இன்றைக்கும் வராமல் இருக்க வேண்டும். இன்றைக்கும் நினைப்போம், நேற்று கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு நல்லா இருக்கணும் தான் நினைப்போம். இன்றைக்கும் வராமல் இருக்க வேண்டும் என்று வறியவன் இயங்குவான். இயங்குவான், இந்த வறுமை விட்டவன் இயங்குவான் அர்த்தம். இயங்குவான், இயங்குவான்னா கவலைப்படுவான். பாருங்க அந்த இந்த குரல் பாருங்க, அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயினும். அறநெறியிலிருந்து வறுமை வந்துச்சு அப்படின்றதுக்காக அறத்தை சாராமல் இருந்தோம்னா நம்ம தாயை விட நம்ம 3ஆம் மனுஷன் தான் பார்ப்போம்ன்றாங்க. அப்படின்னா ஒண்ணும் வறுமை வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அறத்தை மீறி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. நல்குறவுனா வறுமை. இந்த குரலை பாருங்க, இன்றும் வருவது கொல்லோ நெருங்கலும் கொன்றது போலும் நிரப்பு. அடுத்த குரல் பார்க்கலாம். நெருப்பினுள்
துஞ்சலும் ஆகும். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும். துஞ்சல்னா உறங்குதல், உறங்குதல் சொல்லலாம். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும். நிரப்பினுள், நிரப்புனா வறுமை வச்சுங்க. நிரப்பினுள் வறுமையில, நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும். நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. யாதொன்றும் கண்பாடு அரிது. நெருப்பினில் துஞ்சலும் ஆகும். அப்படியே அர்த்தம். யாதொன்றும் கண்பாடு அரிது. அரிதுனா அரிதானது. நிரப்பினா வறுமை. கண்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. வறுமையில, நிரப்பினுள்னா வறுமை, வறுமையில் வறுமைப்படுத்தும் பாட்டில் தூங்குவது என்பது அரிதான காரியம் சொல்றாங்க. அரிதாகும். அதாவது இந்த கலிங்கத்து பரணியில ஒரு பாட்டு வரும். கலிங்கத்து பரணி அப்படின்னு ஒரு நூல்ல ஜெயங்கொண்டார். அந்த கலிங்கத்து பரணி பார்த்தீங்கன்னா 599 பாட்டு இருக்கும். 599 கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். இந்த கலிங்கத்து பரணியில ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அதாவது ஒரு மான் தண்ணி குடிக்க வாய் வெந்து போய் அப்படியே ஒரு மாதிரி தண்ணி ரொம்ப தாகட்டுதான். அந்த ஒரு இடத்துல சிக்கிச்சு, அந்த இடத்துல தண்ணி சுத்தமா இல்லை. எங்க 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 இருந்தாலும் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் வந்து கேட்டுட்டே வருது. என்ன பண்ணுதுன்னா, அது நினைக்குதான் நெருப்புல இருந்து கூட குடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ கூட நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன், தண்ணி தேவை எடுத்தா நம்ம கடையில வாங்கி குடிப்போம். அதுவே ஏதோ ஒரு பாலைவனம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஏதோ ஒரு பாலைவனம் பக்கமா நடந்து போறேன்னு வச்சுக்கலாம், தண்ணி செம்ம தாக எடுக்குது, பயங்கர தாக எடுக்குது. நம்ம என்ன பண்ணோம், எங்கேயாவது ஒரு ஒரு கைப்பிடி தண்ணி கிடைக்காதா அப்படின்னு நினைப்போம். சில டைம்ல ஒரு குட்டை இருந்துச்சுன்னா, ஒரு குட்டையில அழுக்கான ஒரு குட்டை பச்சை கலரா பாசம் படிஞ்சிருக்கு, எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. ஒரு நாள் ஃபுல்லா நடந்து வரீங்க, தண்ணியே இல்ல. ஒரு இடத்துல ஏதோ பாக்குறீங்க, அழுக்கா ஒரு தண்ணி இருக்குது, பச்சை பாசைய படிஞ்சு ஒரு தண்ணி, ஒரு குட்டை கொஞ்சோண்டு இருக்கு. என்ன பண்ணுவோம், குடிப்போமா? அது மாதிரிதான் சொல்றாங்க. அவனே நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும். நெருப்புல கூட நான் படுத்துறேன்பா, ஆனா நிரப்பினுள் நான் ஒரு நாள் கூட படுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும். நிரப்பினுள் யாதொன்றும் பண்பாடு அரிது. அதாவது நான் நெருப்புல கூட ஒரு நாள் படுத்துப்பேன், நெருப்புல கூட நான் படுத்துப்பேன், ஆனா வறுமையில ஒரு நாள் கூட படுப்பது என்பது அரிதான காரியம். வறுமைப்படுத்தும் பாட்டுல நம்ம தூங்க முடியுமா? தூக்கம் வருமா? ஐயோ நாளைக்கு கடங்காரம் வருவானா, நாளைக்கு அவன் வருவானா, இவன் வருவானா, கேட்பான, இப்படி கேட்பான, அப்படி கேட்பான்னு சொல்லிட்டு வறுமையில ஒரு நாள் கூட நம்ம தூங்குவது என்பது ஒரு இயலாத காரியமாயிடுது. ஆனா நெருப்புல கூட படுத்துக்கலாம், ஆனா வறுமையில ஒண்ணுமே இல்லை சார், ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா வறுமையில படுக்கிறது என்பது ஒரு ரொம்ப கஷ்டமாயிடும் சொல்றாங்க. அதான் ஒரு உதாரணம் சொன்னாரு, நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும். துஞ்சலும் உறங்குதல், நெருப்புல கூட படுத்துக்கலாம், ஆனா நிரப்புல. நெருப்பு நிரப்பு, நிரப்பு அப்படின்னா கோடிட்டேல் நெருப்பு, அது கிடையாது. நிரப்புனா வறுமை ஒரு பொருள். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும். நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. நெருப்பு கூட படுத்துக்கலாம், ஆனா நிரப்புனா வறுமையில ஒரு நாள் கூட உறங்குவது என்பது இயலாத காரியம் அப்படி சொல்றாரு. உதாரணம் சொல்றாரு, நெருப்புக்குள் பாருங்க, நெருப்புக்குள் படுத்து தூங்குவது கூட ஒரு மனிதனால் முடியும், ஆனால் வறுமைப்படுத்தும் பாட்டில் தூங்குவது என்பது அரிதானது. முடியாது சொல்ல
ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. என்ன பாருங்க இந்த முறையில இன்றும் வருவதுக்குள்ள நேற்று பார்த்தவர்கள் இன்னைக்கு வரப்பதா ஐயோ அப்படின்ற மாதிரி நேற்று பார்த்தது ரொம்ப கொடுமைப்படுத்துச்சு இன்னைக்கு வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. இன்றும் வருவது கொள்ளோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. நிரப்புனா வறுமை ஒரு பொருள். நிரப்புனா நிரப்புக கூட்டிட்டு நிரப்புனா வறுமை. நிரப்புனா வறுமை. நிரப்பினுள் அப்படின்னா வறுமையுள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த குறள் பார்க்கலாம். துப்புரவு இல்லார் துப்புரவு இல்லார் துப்புர வில்லார் துப்புர வில்லார் துப்புர அப்படின்னா முற்றும் துறந்த அப்படின்னு சொல்றாங்களா பார்ப்போம். துப்புர வில்லார் துவர துவராமை. துப்புர வில்லார் துவர துவராமை. துவர துவராமை. சரி, துவர துறவாமை. துவர துறவாமை. துப்புரவு இல்லார் துவர துறவாமை. உப்பிற்கும் காடிக்கும் உப்புக்கும் காடிக்கும் கூற்று. கூற்று அப்படின்னா யமன். கூற்றுவன் அப்படின்னா கூற்று அப்படின்னா கூற்றுக்காரங்க இந்த இடத்துல கூற்றுனா யமன் சொல்றாங்க. துப்புரவில்லார் அப்படியே அர்த்தம். துப்புரவில்லார்னா சாப்பிடறதுக்கு துப்புனா உணவுன்னு சொல்லலாம், அல்ல துப்புனா ஒரு பொருள் சொல்லலாம், உண்ணும் பொருள் கூட சொல்லலாம். துப்பு அப்படின்னா துப்பு சாப்பிடும் போது நம்ம துப்புவோம், அந்த கல்லுகளே இருந்தா துப்புவோம்ல அப்படின்னு. துப்புனா உணவு, துப்புனா உணவுன்னு ஒரு பொருள், உண்ணும் பொருள் அப்படின்னு ஒரு துப்பு அப்படின்னு ஒரே வார்த்தைக்கு உணவுன்னு ஒரு பொருள், உண்ணும் பொருள் அப்படின்னு. துப்பாரா சாப்பிடறவங்க. துப்புனா உணவு, துப்பார் அப்படின்னா உணவு உண்பவர் அப்படின்னு அர்த்தம். துப்புனா உணவு பொருள் அல்லது உணவு. துப்புரவு இல்லார் அப்படின்னு அர்த்தம். துப்புரவு இல்லார். துப்புரவு இல்லாருன்னு அர்த்தம் சாப்பிடறதுக்கு பொருள் இல்லை. அதான வரி. அவன் தானே வரியவன். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு காசு இல்லை, அவ்வளவுதான். துப்புரவு இல்லார். துப்புரவு பெருக்கிறதுன்னு நினைச்சுட்டு போறீங்க. துப்பு அப்படின்னு துப்பு அப்படின்னா உணவு அல்லது உண்ணும் பொருள். ஒரு துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு அப்படிலாம் இருக்குல்ல. துப்புனா உணவு, இன்னொரு பொருள் உணவு, இன்னொரு பொருள் உண்ணும் பொருள். துப்பார் அப்படின்னா உணவு உண்பவர். சரியா? சரி, துப்புரவே இல்ல, சாப்பிடறதுக்கு சாப்பாடே இல்ல. ஆனா அவன் சாப்பிடாம இருக்க முடியுமா? ஒரு மனிதனாய் பிறந்த அனைவரும் ஏதோ ஒரு விதத்துல சாப்பிடணும். கொஞ்சம் பணக்காரா இருந்தா நிறைய ஒரு 4-5 ஐட்டம் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நடுத்தரா இருந்தா ஒரு இட்லி சட்னி தோசை அது மாதிரி சாப்பிடுவாங்க. சுத்தமா வறியவரா இருந்தா அட்லீஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றியாவது சாப்பிட்டாதானே ஆகணும். சாப்பிட்டாதானே ஒரு சாப்பாட்டுல தண்ணி ஊற்றியாவது கரைச்சி சாப்பிட்டாதானே ஆகணும். இவன் வறியவன் அந்த காரணத்துக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? அதான் சொல்றாங்க. துப்பு இல்ல. துப்பு இல்ல. துப்புனா உண்ணும் பொருள் இல்லை, அதாவது நுகரும் பொருள் இல்லை. ஆனா அவனால துறக்க முடியல. சாப்பாடே இல்ல, ஆனா அவனால அந்த சாப்பாட்டை துறக்க முடியல. துறக்க முடியவில்லை என்றால் அர்த்தம் விட முடியவில்லை. இது எதற்கு உதாரணம் அப்படின்றா, உப்பிற்கும் காடிக்கும் கூற்று அப்படின்றாங்க. காடி அப்படின்னா கஞ்சி அர்த்தம். ஒரு உப்பு போட்டாவது கஞ்சி சாப்பிடுறோம்ல, உப்பு போட்டாவது கஞ்சி சாப்பிடுறோம்ல. பணக்காரா இருந்தாலும் பணக்காரன் என்ன பண்ண ஒரு 4-5 வகையா சாப்பிடுறான். அதான ஏழையா இருந்தா சாப்பாடு ஒரு கஞ்சி, அதான ஒரு கஞ்சி போட்டு உப்பு போட்டு சாப்பிடுறோம் பாத்தீங்களா? அதுதான். துப்பு இல்ல, அவனால துறக்க முடியல. துப்பு இல்ல இருந்தாலும் இது உட்கார முடியல. துப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார முடியல. துப்புன உணவு துறவாமை அவனால முடியல. அது எதற்கு உதாரணம் வள்ளுவர் சொல்றாருன்னா, உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. அவன் பாத்தீங்கன்னா உப்புக்கும் இப்போ மீசைக்கும் புழுக்கும் ஆசை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு உதாரணம் சொல்றாரு. உப்புக்கும் காடிக்கும் கூற்று. எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதாவது துப்புரவில்லார் துவர துறவாமை. துப்புரவில்லார் துவர துறவாமை எதற்கு உதாரணமாக வள்ளுவர் சொல்றாருன்னா, உப்புக்கும் காடிக்கும் கூற்று. வரையனாங்கலாம் ஒரு கஞ்சியாவது சாப்பிடணும்ல, அதான் சொல்றாங்க.
துப்புரவில்லார் துவர துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் ஊற்று. நுகரும் பொருள் அப்படின்னா துப்புர உணவுதான். நுகரும்னா சாப்பிடுறது. கேட்டா நுகரும் கன்சியூம் பண்றது. நுகரும்னா கன்சியூம் பண்றது. நுகரும் பொருள் இல்லாத வறியவர். நுகரும் பொருள் இல்லாத வறியவர் முற்றும் துறக்கக்கூடியதாக இருந்தாலும், முற்றும் துறக்கக்கூடியவராக இருந்தாலும், அதாவது நுகரும் பொருள் இல்லாத வறியவன். வறியவன்னா வறுமையில இருக்கிறவன். அவனால முற்றம் துறக்கலாம். ஆனா துறக்க முடியுமா? பசி எடுக்கும்ல. அதான் நுகரும் பொருள் இல்லாத வறியவர் முற்றும் துவர அப்படின்னா முற்றும் கூட வச்சுக்கலாம். மொத்தம் முற்றும் துறக்கக்கூடியதாக இருந்தாலும் துறக்காததுக்கு காரணம் அதனால விட முடியாத காரணம் என்னதுன்னா உப்புக்கும் கஞ்சிக்கும் பசி. ஏதாவது சாப்பிட்டாகணும். கஞ்சியாவது சாப்பிடணும். கஞ்சி இதான் உப்பும் கஞ்சி போட்டு அப்படியே சாப்பிடணும். ஒரு தண்ணியை குடிச்சிடறாங்க, காய்ச்சி குடிச்சிடறாங்கல்ல. உப்புக்கும் கஞ்சிக்கும் யமனாக இருப்பது. ஏன்னா அந்த அளவுக்கு பசி எடுக்கும். யமனாக இருப்பது. துப்புரவுனா உணவு இல்லாத வறியவர் அந்த உணவை தவிர்க்க முடியாத நிலை ஏற்பது. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அவன் உப்புக்கும் காடிக்கும் யமனா இருப்பதான். ஒரு கஞ்சி வைக்கிறான்னா உடனே சாப்பிடுவாங்க. பசி அவங்களுக்கு பசி அப்படி சொல்றாங்க. நல்லா வறியவனா நானும் சாப்பிட்டுதான் ஆகும் அப்படி சொல்றாங்க. ஒரே ஒரு குரல் மட்டும் பண்ணி நினைக்கிறேன். குரல் பாருங்க. இந்த குரல் பாருங்க. இந்த குரல் நெருப்பினும் துஞ்சலும் ஆகும். நான் வறுமையில கூட படுத்துறேன்பா. நெருப்புல கூட நான் படுத்துக்கிறேன்பா. நான் வறுமையில ஒரு நாள் கூட என்னால நிம்மதியா தூங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. நிரப்பினுள் அப்படின்னா வறுமையுள். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும். நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு இது. கண்பாடுனா அந்த வறுமைப்படுத்தும் பாடு. கண்பாடுனா வறுமைப்படுத்தும் பாடு. கண்பாடு அப்படின்னா வறுமைப்படுத்தும் பாடு. வறுமைப்படுத்தும் பாடு. அந்த வறுமைப்படுத்தும் பாட்டுல ஒரு நாள் கூட என்னால நிம்மதியா தூங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மாட்டாங்க கேட்டீங்கன்னா கண்பாடு அப்படின்னா படுத்தும் பாடு. மினியாவது மீன்ஸ்ல வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. உண்மையிலே அந்த சிலபஸை மாற்றும் போது இது எப்படி கொண்டு போவாங்களோ அப்படின்ற மாதிரி கூட நினைச்சோம் ஸ்டாஃப்லாம். ஆனா இந்த குரூப் 2ல வச்சிருக்கிற மீன்ஸ் வந்து ரொம்ப சுலபமா நீங்க பாஸ் பண்ணலாம். அழகா இருக்கும். என்ன இது ஒண்ணுமே இல்லை. இந்த லெட்டர் ரைட்டிங், இந்த திருக்குறளுக்கு கட்டுரை எழுத சொல்ல போறாங்க. அப்புறம் இன்ஸ் ரைட்டிங், இந்த கட்டுரை வந்து ஸ்டார்டா பண்றது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சிம்பிள். நம்ம ஸ்கூல்ல படிச்ச பாத்தீங்கன்னா அதுதான் இப்ப திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அது ஒரு முறையான பயிற்சி இருந்தா ஈஸியா வெல்லலாம். சரி, அங்க போயிட்டு வரியா உட்காந்து படிச்சிருந்தோம்னா நமக்கு டைம் பத்தாது. இப்பவே இந்த ப்ரிலிம்ஸ்க்கே நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறீங்க. அதன் மூலமா அந்த மெயின்ஸ் உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும். யாரெல்லாம் இதை கேர்லெஸ்ஸா இல்லாம நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கை கொடுக்க போகுது. பாருங்க. அடுத்த ஒரு 10வது இன்மை என ஒரு பாவி. இன்மை ஒரு பாவின்ற இன்மைன்னு அர்த்தம் வறுமை. அது ஒரு பாவி தானே. பாவினா கெடுதல் பண்றதுன்னு. அது நம்ம வறுமை ஏற்பட்டா அது வறுமை நம்மளுக்கு கெடுதல் தான் பண்ணோம். அதான் சொல்றாரு. வள்ளுவரே அந்த பாவின்னு சொல்றாரு. இன்மை என ஒரு பாவி. பாவி மறுமையும். இந்த இன்மை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பாவி மட்டும் இன்மை என்ற ஒரு பாவி. பாவினா ஒரு கெடுதல் பண்ற பாவின்றாங்கல்ல, பாவினா திட்டுறாங்கல்ல, அது மட்டும் வந்துச்சுங்களா எனக்கு இப்பிறவில நிம்மதி இல்ல, அடுத்த பிறவியும் நிம்மதி இல்லை. அதானமா? சரி, இம்மையும் மறுமையும் இம்மையும் இன்றி வரும். வேறுபாடே இருக்காது. இன்றி வரும். இன்மை இம்மை இல்ல, இன்மை என ஒரு பாவி. பாவினா கெடுதல் செய்யற நினைக்கிற பாவி. அந்த வந்துச்சுன்னா மறுமையில எனக்கு நிம்மதி கிடையாது. இம்மையிலும் இம்மை மறுமை அப்படின்னா இம்மைனா இப்பிறவி. இம்மைனா இப்பிறவி. மறுமை அப்படின்னா
மறுபிறவி. அப்போ இதுல இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் அப்படின்னு சொல்றாங்க. பாவி என இகழப்படுகிற எக்ஸாம்பிள் இது கூட கேட்கலாம். அதாவது வள்ளுவர் எதனை பாவி என உருவகப்படுத்துகிறார், இல்ல எதனை பாவி என இகழ்கிறார் அப்படின்னு கேட்டா வறுமையை. எக்ஸாம்பிள்ல பல விதமான கொஸ்டின் கேட்பாங்க. வள்ளுவர் எதை பாவின்றாருன்னா இன்மையே பாவி என அழைக்கிறார். எதுக்காக அப்படின்னா அந்த இன்மை மட்டும் வந்துச்சுன்னா, வறுமை மட்டும் வந்துச்சுன்னா எனக்கு நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலையும் நிம்மதி என்பது ஒரு கணமும் கிடையாது. நிம்மதி என்பது வருங்காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலையும் எனக்கு நிம்மதியே கிடைக்காது. கேட்டா இந்த பிறவிலதான் நிம்மதி கிடையாது, மறுபிறவில கூட எனக்கு இன்மை வந்துச்சுன்னா அந்த பாவி மட்டும் என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மறுமையும் இம்மையும் இன்றி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் சொல்றாங்க. பாவி என இகழப்படுகிற பாவி என இகழப்படுகிற வறுமை கொடுமை கேட்டீங்களா? ஒருவருக்கு ஏற்பட்டுவிட்டால் அவருக்கு இம்மைனா இப்பிறவி, நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் நிகழ்காலத்திலும் மறுமைனா அப்புறமா வருங்காலத்திலும் வருங்காலத்திலும் நிம்மதி என்பது கிடையாது. ஒருவருக்கு நிம்மதி வருங்காலத்திலும் நிகழ்காலம் வராது. எப்போ அப்படின்னா பாவி நிகழப்படுகிற கொடுமை வந்து விட்டார் என்பது கிடையாது. எக்ஸாம்பிள ஒருவருக்கு இப்பிறவிலும் மறுபிறவிலும் நிம்மதி என்பது கிடையாது. எப்ப அப்படின்னா பாவி என இழப்படுகிற, வள்ளுவர் தான் சொல்றாரு, வறுமையை பாவி சொல்றாரு. பாவினா கெடுதல் நினைக்கிறதுல அந்த பாவி என்று இழப்படுகிற வறுமை கொடுமை மட்டும் ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அவருக்கு நிகழ்காலத்திலும் நிம்மதி கிடையாது, வருங்காலத்திலும் நிம்மதி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எழுதிங்க. அந்த மீதி 4 இருக்கலாம் சொல்லிடுறேன். பகை திறன் தெளிதல் அப்படின்ற அதிகாரத்துல ஒரு 4 பேலன்ஸ் இருக்கு சொன்னாங்கல்ல, அதை பார்ப்போம். சரிங்களா? மேல மட்டும் பகைத்திறன் தெளிதல் அப்படின்ற அதிகாரத்துல ஒரு 4 விட்டுட்டோம். அதோட கண்டினியூஷன் பண்ண சொல்றேன். பகை திறன் தெளிதல் கண்டினியூஷன். நேற்று ஏற்கனவே எடுத்தனா அதோட கண்டினியூஷன் அர்த்தம். அதே அர்த்தம். பகைவர்களை ஆராய்ந்து நடந்து கொள்ளுதல். பகைவர்களை அவங்க ஆராய்ந்து எப்படி நடந்து கொள்ளுதல். ஒரு 4 பொருள் மட்டும் 6 பார்த்துருக்கோன்னு சொன்னாங்க, 4 மட்டும் பாடுறாங்க.
லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தேரினும் தேராவினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல் அப்படின்னு ஒரு அதிகாரம் அப்படி ஒரு குரல் பார்த்திருக்கோம். தேரினும் தேராவினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல். பகைவரை பற்றி ஆராய்ந்து தெளிவடைந்தாலும் தெளிவு இல்லாத விட்டாலும் அந்த கேடு வரும்போது ஒரு கேடு வரும்போது அந்த பகையோட அதிகம் நெருங்காமல் நம்ம என்ன பண்ணணும், நட்பு காட்டியும் அதே டைம்ல அவனை பெருந்து விடாமலேயே பகை கொண்டிருப்பதை நலம் சொல்றாங்க. நட்பு காட்டணும், நம்ம கேடு வருமோ அவன் நட்பு காட்டணும், அதே டைம்ல அவன் என்ன பண்ணணும், அப்படியே பகையோட வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பார்க்கலாம். நோவர்க்க நொந்தது அறியார். அடுத்த குரல் 7வது குரல். நோவர்க்க நொந்தது அறியார். நோவர்க்க நொந்தது அறியாருக்கு நோவர்க்க நொந்தது அறியாருக்கு மேவர்க்க நோவர்க்க நொந்தது அறியாருக்கு நோவர்க்க நொந்தது அறியாருக்கு மேவர்க்க மென்மை நோவர்க்க நொந்தது அறியாருக்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. மென்மை பகைவர் அகத்து. நம்ம பகைத்திறன் தெளிதல் அப்படின்னு ஒரு குரல் பார்க்கணும். ஏன்னா அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடியதுதான். நோவர்க்க நொந்தது நோவர்க்க நொந்தது அறியார். நோவர்க்க அப்படின்னா அர்த்தம், நோவர்க்க அப்படின்னு அர்த்தம் நோவுதல் அப்படின்னா, நொந்தல் அப்படின்னா துன்பம் கூட சொல்லலாம், மனசு நொந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. நோவர்க்க நொந்தது அறியாருக்கு. நோவர்க்க நொந்தது அறியாருக்கு மேலர்க்க மென்மை பகைவர் அகத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னன்னா, தனது துன்பத்தை பற்றி அறியாமல் இருக்கும் நண்பரிடம் நம்மளுடைய துன்பம் அறியாதுன்னா அறியாதவர். நம்மளுடைய துன்பத்தை பத்தி நம்மளுக்கு ஃப்ரெண்டுக்கு தெரியுமா? நம்மளுடைய கஷ்டத்தை பத்தி நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்போ தனது துன்பத்தை பற்றி அறியாது இருக்கும் நண்பரிடம் சொல்லக்கூடாது. நம்மளுடைய துன்பம் நம்ம கூடயே இருக்கணும். நமக்கு ஒரு துன்பம் இருந்தா அதை பத்தி அறியாம இருப்போம் ஃப்ரெண்டு, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. தனது பலவீனத்தை பகைவரிடம் வெளிப்படுத்தி விடக்கூடாது சொல்றாங்க. நம்மளுடைய பலவீனத்தை பகைவரிடம் நம்ம வெளிப்படுத்தி விடக்கூடாது. எப்படி நம்ம நண்பரிடம் சொல்லக்கூடாதோ, நம்மளுடைய வறுமையை பத்தி நம்ம எப்படி நம்மளுடைய வறுமையை நண்பரிடம் சொல்லக்கூடாதோ, அது போல நம்மளுடைய பலவீனத்தை பகைவரிடம் வெளிக்காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்ல புரியுதுல? நம்மளுடைய வறுமையை அவங்க கிட்ட காட்டக்கூடாது, ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் காட்டக்கூடாது. அதே போல நம்மளுடைய பலவீனத்தை பகைவர்களிடம் வெளிப்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. நோவர்க்க சொல்லாதீங்க, நேத்த உங்களுடைய வறுமையை சொல்லாதீங்க. வறுமை அறியாதவருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியல, நீங்க ஃப்ரெண்டு நம்ம நலமா இருக்கான்ற அப்படியே வச்சு என்ன பண்ணீங்க. நோவர்க்க அப்படின்னா சொல்லாதீங்க. நொந்தது அறியாருக்கு. நோவர்க்க நொந்தது அறியாருக்கு. நீங்க நொந்ததை அறியாதவர்களிடம், நீங்க நொந்து போயிருக்கீங்க, அதை அறியாதவர்களிடம் அப்படியே மெயின்டைன் பண்ண சொல்லாதீங்க. அப்புறம் மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. மேவர்க்க ஏவர்க்க மே பிரச்சனை இம்மு கூட்டல் ஏவர்க்க மென்மை. ஏவர்க்க மென்மை பகைவர் அகத்து. ஏவர்க்க மென்மை பகைவர் அகத்து அப்படின்னு அர்த்தம். எப்படி நம்மளுடைய நொந்ததை நம்மளுடைய நண்பர்களுக்கு சொல்லாம இருக்கணுமோ, அவனுக்கு தெரியல, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்றார். நம்ம வறுமையா இருக்கோம் அல்லது நம்ம நொந்திருக்கோம், நம்மளோட துன்பத்தை பத்தி எப்படி நம்ம நண்பன் அறியாத இருக்கணும், அதை அப்படியே விட்டுருங்க. அறியாத இருக்கட்டும். அதே போல பகைவருடன் நம்மளோட பலவீனத்தை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, பகிர்ந்து விட கூடாதுன்னு சொல்றாங்க. பார்க்கலாம். நோவர்க்க நொந்தது அறியாருக்கு. அறியாதுன்னா அறியாதவருக்கு அர்த்தம். தனது துன்பத்தை பற்றி அதனை அறியாமல் இருக்கும் தனது துன்பத்தை பற்றி அதனை அறியாமல் இருக்கும் நண்பர்களிடம் சொல்லக்கூடாது. தனது துன்பத்தை பற்றி அதனை அறியாமல் இருக்கும் நண்பர்களிடம் சொல்லக்கூடாது. தனது பலவீனத்தையும் அதே மாதிரி தனது பலவீனத்தை பலவீனத்தை பகைவரிடம் வெளிப்படுத்தியுள்ளார்.
எப்படி நண்பர்களிடம் சொல்லாம இருக்குமோ பகைவரிடம் பலவீனத்தை வெளிப்படுத்தி விடக்கூடாது. நம்மளுடைய பகைவர்கிட்ட போய் நம்மளை பத்தி சொல்லக்கூடாது. அடுத்த ஒரு பார்க்கலாம். வகையறிந்து தற்செய்து வகையறிந்து தற்செய்து தற்காப்ப வகையறிந்து தற்செய்து தற்காப்ப ஆயும் வகை அறிந்து தற்செய்து தற்காப்ப ஆயும் பகைவர்கண் பட்ட செருக்கு. வகையறிந்து தற்செய்து தற்காப்ப சொல்லுங்க. வகையறிந்து தற்செய்து தற்காப்ப அப்படின்னா அர்த்தம் வகையறிந்து அர்த்தம் வகையறிந்துனா வழிவகைகளை அறிந்து வகையறிந்துனா வழிவகைகளை அறிந்து வழிவகைகளை ஆராயணும் அறிந்து தற்செய்து தற்காப்ப தன்னையும் வலிமைப்படுத்திக் கொண்டு வகையறிந்து தற்செய்து தற்காக்க ஆயும். அப்போ தன்னையும் வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பும் தேடிக்கொண்டு வழிவகை இதோட மீனிங் அப்படியே வழிவகையை ஆராய்ந்து தற்செய்து அப்படின்னா தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்ப அப்படின்னா தற்காப்பு தேடிக்கொண்டு தற்காப்பு தேடிக்கொண்டவரின் முன்னால் பகைமையின் ஆணவம் பகைமை கண் அப்படின்னு பகைவரிடம் உள்ள ஆணவன் முன்னால் பகைவரின் ஆணவம் செருக்கு அப்படின்னு ஆணவம் ஒடுங்கிவிடும். பகையறிந்து தற்செய்து தற்காப்ப பகையை அறிந்து தன்னையும் வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பும் தேடிக்கொண்டு இருந்தாங்கன்னா ஒருத்தருடைய முன்னாள் இந்த மூணு செயல்களை செய்யறாங்க. வழிவகைகளை அறிகிறாங்க, தன்னையும் வலிமைப்படுத்திக்கிறாங்க, தற்காப்பும் அவனுக்கு பாதுகாப்பும் தேடிக்கொள்றாங்க. இந்த மூணும் இருந்தாங்கன்னா பகைவரின் இதை பார்த்து பகைவரோட ஆணவம் ஒடுங்கிவிடும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவன் எப்படி செய்யணும் அப்படின்ற முறையோட செய்யறான். அது இல்லாம அவனையும் வலிமைப்படுத்திக் கொள்றான். அதே டைம்ல அவனுடைய துணையும் தேடிக்கொள்றான், தற்காப்பையும் தேடிக்கொள்றான். இந்த மூணையும் பார்த்துட்டு பகைவருடைய ஆணவம் ஆட்டோமேட்டிக்கா ஒடுங்கிவிடும் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பகைவரின் ஆணவம் யாரின் முன்னால் பகைவரின் ஆணவம் ஒடுங்கிவிடும் அப்படின்னா வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மீனிங் இதுதான். வழிவகையில் ஆராய்ந்து வழிவகையில் ஆராய்ந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தற்காப்பு உடையவரின் முன்னால் பகைவரின் ஆணவம் ஒடுங்கிவிடும். இந்த மூணு செய்தித்தான்னு வச்சுக்கலாம். பகைவன் இவனை பார்த்துட்டு ஐயோ இவனே ஸ்ட்ராங்கா இருக்கான், நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பகைவனுடைய ஆணவம் அழிந்துவிடும் அல்லது ஒடுங்கிவிடும் சொல்றாங்க. அழிந்துவிடும் இல்ல ஒடுங்கிவிடும். பகைவர்கண் பட்ட செருக்கு எக்ஸாம்பிள் பகைவர்கண் பட்ட செருக்கு எப்போது ஒடுங்கிவிடும் அப்படின்னு கேட்பாங்க. பகைவர்கண் பட்ட செருக்கு எப்போது ஒடுங்கிவிடும்? வகையறிந்து அல்லது வழிவகையில் அறிந்து தற்காப்பு செய்து கொண்டு தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு ஒருவன் முன்னாடி பகைவரின் ஆணவம் ஆட்டோமேட்டிக்கா ஒடுங்கிவிடும்.
அடுத்த குரல் பார்க்கலாம். ரெண்டாவது குரல் பார்க்கலாம். மீனிங் கிளியர் கலைக்கிறேன். நோவர்க்க நொந்தது அறியாருக்கு மேவர்க்க மென்மை பகவன கருத்து. தனது துன்பத்தை பற்றி அறியாமல் இருக்கும் ஒரு நண்பர்களிடம் சொல்லக்கூடாது, அதை பற்றி சொல்லக்கூடாது. தனது பலவீனத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பகைவரிடம் தனது பலவீனத்தை பகைவரிடம் வெளிப்படுத்தக்கூடாது. பகைவரிடம் தனது பலவீனத்தை பகைவரிடம் வெளிப்படுத்தக்கூடாது. இது மண்டாளிக்கிறேன், இந்த பொருள் மண்டாளிக்கிறேன். கேட்டீங்களா? அடுத்த பொருள் இலைத்தாக முள்மரம் கொள்க. இலை ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. சின்னதா இருக்கும் போதே முள் மரத்தை கிள்ளிடுங்க, ஈஸியா பிடிங்கிடலாம். அது ஒரு வெளிக்கத்தான் செடி, அதாவது சீமை கருவரம் சொல்றாங்க, சின்னதா ஒரு வயல்ல வந்து குட்டியா சின்னதா செடியா வரும். அது சின்னதா இருக்கும்போது கையில பிடிங்கலாம், சும்மா அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டியது அப்படியே பிடிங்கலாம். ஆனா பெருசாச்சுன்னா வெட்டினா கூட அது என்ன பண்ணா அந்த கையை கண்டிப்பா கிழிக்காம விடாது, எதுனா ஒரு முள்ளாவது படும். அதானே? அதான் சொல்றாங்க, இலைதாக முள்மரம் கொள்க கலையினர் கைக்குள்ளும் காழ்த்த இடத்து. காழ்த்த இடத்து இலைதாக முள் இலைதாக முள்மரம் கொள்க, இலைதாக முள்மரம் கொள்க கலையினர் கைக்குள்ளும் காழ்த்த இடத்து. அப்படின்னா முள் மரம் சிறிதாக இருக்கும் போதே அதை பிடுங்கி எறிவது போல பகையையும் அது முற்று பெறுவதற்கு முன்பே வீழ்த்தி விட வேண்டும். அதானே பாருங்க, இலைதாக முள்மரம். ஆக்சுவலா இதுல என்னன்னா இந்த மீனிங்கே சொல்லல, ஒன்லி பாத்தீங்கன்னா உவமை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. பாத்தீங்கன்னா இதுல ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம வள்ளுவர் ஒரு எடுத்துக்காட்ட சொல்லுவாரு, அதே டைம்ல நம்மளுக்கு ஒரு உதாரணமா சொல்லுவார். இங்க வருங்க, வகையறிந்து தற்செய்து தற்காக்க வழிவகையில் ஆராயி உன்னுடைய வலிமையை பெருக்கிக் கொள், அல்லது உன்னுடைய வலிமையை பெருக்கிக் கொள், அல்லது உனக்கு எது என்னென்ன ஃபோர்ஸ் தான் தேவைப்படுதோ, தற்காப்பு தேவைப்படுதோ அதையும் வச்சுக்க. இதெல்லாம் மூணாவதுன்னா பகைவன் உன்னை பார்த்து பயப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு எடுத்துக்காட்டம் சொல்லியிருக்காரு, இதுவும் சொல்லியிருக்காரு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒன்லி எடுத்துக்காட்டு தான் சொல்லியிருக்காரு. அதன் மூலமா நம்ம என்ன பொருள் வருது, நம்ம இலக்கணத்துல படிப்போம், குரூப் 4 படிக்கும் போது ஒரு அணி இருக்கு. சரி பார்ப்போம். இலைதாக முள்மரம் கொள்க கலைவர் கை கொள்ளும் காழ்த்த எடுத்து. முள்மரம் சிறிதாக இருக்கும் போதே அதை கலைந்து விடுக, பிடிங்கி எரி. அது இல்லைன்னா அது வந்து பெருசாகும் போது வெட்டுபவருடைய கையை கிழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கலைஞர் அப்படின்னா அதை எடுங்க, பிடிங்கி எறிங்க அப்படின்னு சொல்றாங்க. எழுதுனா வெட்டுபவருடைய கையை கிழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட மீனிங் என்னன்னா, முள்மரம் சிறியதாக இருக்கும் போதே அதை கிள்ளி எறிய வேண்டும். இல்லை என்றால் இல்லைன்னு நான் பெருசாயிடுச்சுன்னு வச்சுங்க, பெரிதாகிவிட்டால், அந்த முன்மரம் பெரிதாகிவிட்டால் வெட்டுபவரின் கையை கிழிக்கும் அப்படின்றாங்க. கை கொள்ளும் காழ்த்த இடத்து அப்படின்னா வெட்டுபவருடைய கையை கிழிக்கும் அப்படின்னு அர்த்தம். என்னதான் இருக்கும்போது பிடிக்கிட்டு, இல்லைன்னா பெருசாயிடுச்சுன்னா அந்த வெட்டுபவருடைய கையை கிழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன பொருள்? அது போல எப்படி நம்ம சின்னதா இருக்கும் போதே முள்ள கிள்ளி எறிவதை போல பகையையும், இது மூலமா என்ன சொல்றாங்கன்னா பகையையும், எப்படி அந்த முள் மரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாரோ
அது போல நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்மள புரிஞ்சுக்கலாம். உடனே எடுத்துக்காட்டு சொல்றாரு, நம்ம இன்னும் அட்வைஸ் சொல்ல, இந்த குரலை பொறுத்த வரைக்கும் அட்வைஸ் நம்ம சொல்லல. இதன் மூலமா வள்ளுவர் என்ன சொல்றாங்கன்னா, பகைய அது முற்றுவதற்கு முன்பாக வீழ்த்தி விட வேணும்னு சொல்றாரு. பகையையும் அது முற்றுவதற்கு, பெருசாவதுக்கு முன்னாடி முற்றுவதற்கு முன்பாக வீழ்த்தி விட வேண்டும் சொல்றாரு. கூட கணவன் மனைவியிலேயே வந்து பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். புதுசா கல்யாணம் ஆச்சுன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கிளாஸ்ல சொல்ல சப்ஜெக்டா ரிலேட்டடா சொல்றாங்க. கணவன் மனைவியிலேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆக அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கலாம், அப்படியே பெருசா ஆக மனசுக்குள்ளே வைராகியமாயி பெரிய சண்டையாக வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. பேசி தீர்த்துணும் எதுவாக இருந்தாலும். அதான் சொல்றாங்க, இடைதாக முள்மரம் கொள்க கலையினர் கை கொள்ளும் காய்க்கெடுத்து. முள்மரம் சிறிதாக கீழுங்க. இது அது போல பகை இருக்கும் போதே அதை பெருசாவதுக்கு முன்னாடியே அந்த பகையை என்ன பண்ண வீழ்த்தி விட வேண்டும். அவரை போய் பேசிடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு, சிம்பிளா முடிஞ்சிடும். அதுவே நம்ம வளர விட்டோம்னா அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடியும் அப்படின்றத சொல்றாங்க. இடைதாக முள்மரம் கொள்க கலையினர் கை கொள்ளும் காட்டை எடுத்து. தலைவன் இவர்கள் பகையிருந்து தற்செய்து தற்காப்ப உணர்ந்தான் பகைவன் நம்ம பார்த்து கேட்கலாம். அவன் அவனுடைய ஆணுமே ஒதுங்கிறான். பகையர்னா வழிகள், தற்செய்துனா தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு, தற்காப்புனா தனக்கு தற்காப்பை எடுத்துக்கொண்டு, இது மாதிரி 3 பண்ணீங்கன்னா நம்மளுடைய வலிமையை பார்த்து அந்த பகையினுடைய ஆணவம் ஆட்டோமேட்டிக்கா ஒடுங்கி போயிடும். கடைசியா பார்க்கலாம். உயிர்ப்ப நல்லது. உயிர்ப்ப அந்த பகை திறன் தெளிதல்ல பேலன்ஸ் பார்க்க வேண்டியது சொன்னீங்கன்னா அதை பார்க்கலாம். உயிர்ப்ப உளரல்ல உயிர்ப்ப உளரல்ல சரிங்க. உயிர்ப்ப உளரல்ல மன்ற, உயிர்ப்ப உளரல்ல மன்ற செயற்பவர் உயிர்ப்ப உளரல்ல மன்ற செயற்பவர் செம்மல் சிறைக்கலாதார். உயிர்ப்ப உளரல்ல மன்ற, உயிர்ப்ப உளரல்ல மன்ற செயற்பவர் செம்மல் சிறைக்கலாதார். அப்படின்னு அர்த்தம். உயிர்ப்ப உளரல்ல அன்ற செயற்பவர் செம்மல் சிறைக்கலாதார் அப்படின்னு அர்த்தம். பகைவருடைய ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள். பகைவருடைய ஆணவத்தை உயிர்ப்ப உளரல் மன்ற செயற்பவர் செம்மல் சிறைக்கலாதார். செயற்பவர் செம்மல் சிறைக்கலாதார் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா பகைவருடைய ஆணவத்தை குலைக்க முடியாதவர்கள் அந்த ஆணவத்தை ஒடுக்க முடியாதவர்கள் மூச்சு விடுகிற காரணத்தினாலேயே அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது சொல்றாங்க. அப்படின்னா அர்த்தம், பகைவன் ஒண்ணு வந்து அவனை அடக்கணும். நீங்க மூச்சு விடுறதுனால மட்டும் இதுவா இருக்கான்னு சொல்றாங்க. கேட்டா சரி பார்ப்போம். உயிர்ப்ப உலகாளர்கள் பாருங்க, உயிர் நீங்க மூச்சு விடுறீங்க, சுவாசிக்கிறீங்க அப்படின்ற காரணத்தினால மட்டும் நீங்க உயிரோடு இருப்பதாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா உங்களால பகைவருடைய ஆணவத்தையே நீங்க அடக்க முடியல. நம்ம உயிரோடு இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்றாரு. பாருங்க, உயிர்ப்ப உளரல்ல அன்ற செயற்பவர் செம்மல் சிதைக்கலாதார். சிதைக்கல் அப்படின்னா குலைத்தல். மீனிங் எதுனா பகைவரின் ஆணவத்தை
ஆணவம்னா அந்த செருக்கு, ஆணவத்தை அப்படின்னா செருக்குன்னு அர்த்தம். செருக்கை. பகைவனின் ஆணவத்தை அடக்க முடியாதவர்கள், ஆணவத்தை அடக்க முடியாதவர்கள், பகைவரின் ஆணவத்தை அடக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே, மூச்சு விடுறான் அப்படின்றதுக்காக அவன் உயிரோடு இருக்கான்னு தான் நினைக்கூடாது. சும்மா வெற்று உடல் தான் அது வேஸ்ட் அப்படின்றான் சொல்றாரு. சுவாசிக்கிற காரணத்தினாலேயே பகைவரின் ஆணவத்தை அடக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தினாலேயே உயிரோடு இருப்பதாக நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்படின்னா அர்த்தம். அப்படி அது மூலம் என்ன சொல்றாருன்னா, பகைவருடைய ஆணவத்தை உன்னால நடக்க முடியல, உனக்கு எதுக்கு பகைவன்? பகைவன் அப்படின்னா நமக்கு வீரம் இருக்கணும் அப்படி சொல்றாரு. நிச்சயமாக சொல்ல முடியாது சொல்றாரு. உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயற்பவர் செம்மல் சிதைக்கராதார். பகைவரோட ஆணவத்தை அடக்க முடியாதவர்கள் மூச்சு விடுறான் அப்படின்றதுக்காக உயிரோடு இருப்பதாக சொல்ல முடியாது, அவன் செத்தவர் சமம் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாரு. வீரம் மெயின். பகைவர் ஆணவத்தை அடக்க முடியல, உனக்கு எதுக்கு உயிர் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பகைவரின் ஆணவத்தை அடக்க முடியாதவர்கள் சுவாசிக்கிற காரணத்தை உயிரோடு இருப்பதாக சொல்ல முடியாது. உயிர்ப்ப அப்படின்னா உயிரோடு இருப்பதாக சொல்ல முடியாது அப்படின்னா உயிர்ப்ப உயிர்ப்ப உளரல்லர் என்ற செயற்பவர் செம்மல் சிதைக்கலாதார். சரி சரி. சரிங்களா? சரி, மேல வைக்குமா? இலைதாக முள்மரம் கொள்க கலைஞர் கை கொள்ளும் காட்டெடுத்து. முள்மரம் சிறிதா இருக்குது, அதை கீழே எழுதலே. அது போல பகையும் முற்றுவதற்கு முன்பாக வீழ்த்தி விட அப்படின்றாங்க. நினைச்சேன் இரவச்சம் முடியாது. இரவு அச்சம்னா நைட்ல போறது அச்சப்படுறதா? இரவு பிளஸ் அச்சம் அப்படின்னு அர்த்தம். இரவு அப்படின்னா நைட்டுன்னு ஒரு பொருள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இரவு அப்படின்னா நைட்டு. இன்னொரு இரவு அப்படின்னு அர்த்தம்னா யாசித்தல், இறத்தல் அப்படின்னு அர்த்தம். இறத்தல் அப்படின்னா யாசித்தல் அர்த்தம். ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்கறது யாசிக்கிறது அப்படின்னா அர்த்தம்னா யாசிப்பதற்கு அஞ்சுதல் வேண்டும். இரவச்சம் அப்படின்னா யாசிப்பதற்கு அஞ்சுதல் வேண்டும். யாசிப்பதற்கு அஞ்சுதல் வேண்டும் சொல்றாங்க. இரவச்சம் அப்படின்னா யாசிப்பதற்கு அஞ்சுதல் வேண்டும் சொல்றாங்க.
இரவச்சம் அப்படின்னா யாசிப்பதற்கு அஞ்சுதல் வேண்டும். பொருள் பார்க்கலாம். கரவாது கரவாது அப்படின்னா மறைக்காமல். கரவு அப்படின்னா மறைக்காமல் அல்லது ஒழிக்காமல் அர்த்தம். கரவாது அப்படின்னா ஒழிக்காமல், ஒழிச்சு வச்சுக்கிறான்னு சொல்றாங்க. ஒழிக்காமல் மறைக்காமல். கரவாது உவந்தியும். கரவாது உவந்தியும் கண்ணன்னார் கரவாது உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும். கரவாது உவந்தியும் கண்ணனார் கண்ணும். இரவாமை கோடி உறும். இரவாமை கோடி உறும். இரவாமை கோடி உறும். ஈஸியா இருப்பாங்க. கரவாது உவந்தியும். உவந்தியும் அப்படின்னு அர்த்தம். தீ கிடையாது. இது எப்படி பிரிக்கலாம்? உவந்து பிளஸ் ஈயும். ஈயும் அப்படின்னா தரும் அர்த்தம். உவந்து அப்படின்னா விரும்பி அப்படி கூட சொல்லலாம். விரும்பி. சரி. உவகை அப்படின்னா விருப்பம் தானே. உவகைன்னா மகிழ்ச்சி, விருப்பம் அப்படி சொல்லலாம்ல. உவந்துனா மகிழ்ந்து. சரி. கரவாது உவந்து ஈயும் கண்ணனார் கண்ணும். கரவாது உவந்து ஈயும் கண்ணனார் கண்ணும். இரவாமை கோடி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதாவது இருப்பதை மறைக்காமல் ஒருத்தர் கொடுக்குறாங்க. இருப்பதை மறைக்காமல் ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்கான். அவங்கிட்ட கூட நீங்க இறக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு பெருமையை சொல்றாங்க. ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்கான். அவனுடைய பண்பு கொடுக்கறது, உங்களுடைய பண்பு இறக்கிறதா இருக்கக்கூடாது சொல்றாரு. ஒரு பொருளை மறைக்காமல் ஒழிக்காமல் ஒருத்தர் இறக்க சிந்தனையோட கொடுக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட கூட நீங்க இறக்காதீங்கன்னு சொல்றாரு. அவங்களே கொடுத்தா கூட நீங்க இறக்காதீங்க. அது பெருமை கிடையாது, சிறுமை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. கரவாது பாருங்க, அதான் சொன்ன கரவாது உவந்து ஈயும் கண்ணனார். கண் அப்படின்னா இறக்கப்படுதல். கண்ணனார் அப்படின்னா இறக்க சிந்தனை உடைய. கண்ணனார் அப்படின்னா என்ன பண்ணுன்னா எழுத பாருங்க. மீனிங் இறக்க சிந்தனை உடையவர். கண்ணும்னா இடத்திலும். கண்ணும்னா கண்ணு கிடையாது, இடத்திலும் அப்படின்னு. அப்போ இருப்பதை ஒழிக்காமல் மறைக்காமல் மகிழ்ந்து தரும் இரக்க சிந்தனை உடையவர் இடத்திலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இறக்காமல் இருப்பது. இறக்காமல் இருப்பது கோடி மடங்கு உயர்வு தரும். கோடி மடங்கு உயர்வு தரும் அப்படின்னு சொல்றாங்க. உயிர்ப்ப உலகங்கள் மன்ற சேர்த்த செம்மன் சிதைக்கலாதார். பகிரோட ஆணத்தை அடக்க முடியாதவங்க மூச்சு இருந்ததுன்னா இல்லாதன்னா அப்படின்னு சொல்றாரு. இதோட மீனிங் கேட்டோம்னா அப்படியே இருக்கீங்களா? இருப்பதை ஒழிக்காமல் மறைக்காமல் ஒழிக்காமல் வழங்கிடும் இரக்க சிந்தனை உடையவரிடம் கூட இறக்காமல் இருப்பது. இறக்காமல்னா அந்த யாசிப்பாம். இறத்தல் அப்படின்னு யாசிக்காமல் கூட யாசிக்காமல் அல்லது இறக்காமல். இந்த இறப்புனா டெத்து. இந்த இணைஞரம் இறக்காமல் இருப்பது கோடி மடங்கு.
எத்தனை கோடி சொல்ல? கோடி மடங்கு உயர்வு தரும் அப்படி சொல்றாரு. ஓகே. இருப்பதை ஒழிக்காமல் வழங்கிடும் இரக்க சிந்தனை உடையவன் கூட யாசிக்காம இருந்தா அது வந்து கோடி மடங்கு தரும் சொல்றாங்க. கரவாது உவந்தியும் கண்ணனார், கரவாது உவந்தியும் கண்ணனார் கண்ணும் இரவாமை கோடி கரவாது உவந்தியும், உவந்தினா உவந்து ஈயும், உவந்து அப்படின்னா விரும்பின்னு அர்த்தம், அல்லது மகிழ்ந்து அப்படின்னு அர்த்தம். கரெக்டானது மகிழ்ந்து, உவகை அப்படின்னா மகிழ்ச்சி தானே. அதாவது இருக்கிறத மறைக்காம மகிழ்ச்சியா கொடுப்பாங்க, மனசார கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற இரக்க சிந்தனை உடையவரிடம் கூட நீங்க இறக்காம இருக்கிறது தான் கோடி மடங்கு உங்களுக்கு உயர்வை தரும் அப்படி சொல்றாங்க.